குட் மார்னிங் கைஸ். லைஃப் அப்டேட் சீரீஸில் இன்றைக்கி நாள் 48. எங்கடா காலையிலே ரெடி ஆகிட்டு கிளம்புறேன்னு கேட்பீங்க. எங்கேயும் இல்லை, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 நாளாக எடுக்கிறேன்னு தள்ளி போட்டாச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி எடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி ஷூட் இருக்குது, அதுக்கு கேமரா எல்லாமே எடுத்து பக்காவாக வச்சுட்டேன். நானும் என்னோடய லென்ஸை முடிச்சுட்டு மத்தியானமாக எழுந்துச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ வாட்ச் வச்சுருந்தாலும் எப்பவும் ஒரே வாட்ச் தான் போட்டு போகிறனால இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு வாட்ச் போடுவோன்னு ரொம்ப நாள் அப்புறம் என்னோட வாட்ச் பாக்ஸை இன்றைக்கி தான் திறந்து பார்த்தேன். சரியான ஷாக்கு. என்னன்னா, யூஸ் பண்ணாமல் வச்சனால வாட்சோட செயின் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. கலெக்ஷன்னு வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணுன்னு இன்றைக்கி தான் புரிஞ்சுது எனக்கு. சீக்கிரமாக ரெடி பண்ணியே ஆகணும். சரின்னு வழக்கம் போல் நம்ம ஸ்மார்ட் வாட்சை போட்டு கிளம்பிட்டேன். கிளம்புறப்பவே செம்மையாக மழை பெய்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் கேப் ஆட்டோ போட்டு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட துட்டு இல்லை. அதனால் ஸ்கூட்டிலே கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். வர வரைக்கும் கடவுள்கிட்ட ஒரே விஷயம் தான் வேண்டிட்டு வந்தேன், மழை மட்டும் பெஞ்சிராத அப்படின்ட்டு. நம்ம வேண்டினது கடவுளுக்கு கேட்கல போல். அடுத்த ½ அன் ஹவருக்கு வெளுத்து வாங்கிருச்சு. 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் சரியான மழை, கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. அப்புறம் மழை நின்றதுக்கப்புறம் நல்லபடியாக ஈவெண்ட்டுக்கும் கிளம்பி வந்துட்டேன். எப்பவும் போல் நம்ம பசங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஷூட்டும் நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நைட் ஒரு 10 மணி போல் நம்ம ஈவெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. போய் நம்ம டின்னரை முடிச்சுட்டு ஃபைனல் டச்சுக்கு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வண்டியை நேராக அண்ணா நகருக்கு விட்டுட்டேன். நம்ம பசங்களும் ஷூட் முடிச்சுட்டு நேராக அங்கே வந்திருந்தானுங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நானும் என்னோட நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு லைஃப் அப்டேட் சீரீஸில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.